வணக்கம். நீங்க இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா, நான் டாக்டர் ஷர்மிளா, நேச்சுரோபதி கன்சல்டன்ட், ஸ்பெஷலைசிங் இன் வுமன் ஹெல்த். இன்னைக்கு நாம ஒரு எக்ஸைட்டிங்கான டாபிக் பத்தி பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, யோகா மூலியமா பிசிஓடி எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது அப்படின்றது. பிசிஓடி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹார்மோனல் பேலன்ஸ்னால வரக்கூடிய ஒரு தொந்தரவு. மெயினா சைல்ட் பியரிங் ஏஜ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது அஃபெக்ட் பண்ணும். யோகானா என்னங்க? யோகா ஒரு 5000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியால தோன்றிய ஒரு கலை. யோகா நம்மளுடைய பிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரி மட்டும் இல்லாம நம்மளுடைய மனசு, ஆத்மா எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு நிலைப்படுத்தி எல்லா 3 டைமென்ஷன்லயுமே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஏன்ஷியன்ட் டெக்னிக். யோகாக்கும் பிசிஓடிக்கும் என்னங்க சம்பந்தம்? நம்ம இது வரைக்கும் பார்த்த வீடியோஸ் எல்லாத்துலயுமே என்ன கவனிச்சிருக்கிறோம் அப்படின்னா, பிசிஓடி அப்படின்றது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடியது, இன்சுலின் சென்சிட்டிவிட்டி பிரச்சனைகள் இருக்கிறதுனால வரக்கூடியது. அது மட்டும் இல்லாம பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு மனநலம் சார்ந்த பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம். சிம்டம்ஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ யோகாவும் என்ன பண்ணும் அப்படின்னா, மெயினா நம்மளுடைய ஹார்மோனல் ரெகுலேஷனை கொண்டு வந்து கொடுக்கும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை ஜாஸ்தி பண்ணும், இன்சுலின் நல்லா ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்மளுக்கு மூட் ஸ்விங்ஸ், மூட் சம்பந்தப்பட்ட, மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி பண்ணி கொடுக்கும். நம்ம யோகா தினமும் பண்றதன் மூலியமா இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபட முடியும். ஓகே, யோகா அப்படின்ட்டு பார்த்தோம். ஸ்பெசிபிக் போசஸ் பத்தி இந்த சீரீஸ்ல பார்க்கலாம். ஸ்பெசிபிக் போசஸ்னா என்னதுங்க? ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை போஸ். நல்லா கீழே சமணம் போட்டு உட்காந்து கால்கள் ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சு உங்களுடைய நீஸ மேல தூக்கி கீழே, முழங்கால்களை இப்படி கிளாப் மேல தூக்கி 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 கிளாப் பண்ண போறோம். இது ஃபியூ சைக்கிள்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டு ஸ்லோலி ரிலாக்ஸ். இது உங்களுடைய இடுப்பு எலும்பு சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டும் இல்ல, ரிலாக்ஸேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். அடுத்தது சைல்ட் போஸ். நல்லா கீழே சமணம் போட்டு உட்காந்துட்டு கால்களை மடிச்சு உங்களுடைய குதிங்கால்ல உட்காந்துக்கணும். முழங்கால்கள் முன்னாடி இருக்கும். ஸ்லோலி உங்களுடைய கைகளை மேல தூக்கி கீழே ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணி நெத்தி தரையில கீழே படுற மாதிரி வச்சுட்டு கைகளை முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ரிலாக்ஸ் இன் திஸ் போஸ். இது உங்களுடைய மூட் ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு போஸ். அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா கோப்ரா போஸ். அதாவது கீழே தலைக்கு புறப்படுத்துக்க போறோம். நம்ம படுத்துக்கிட்டு கைகளை ஷோல்டருக்கு கீழே வச்சுக்கிட்டு கைகளை தரையில வச்சு உந்தி அப்பர் பாடியை மட்டும், மேல் உடம்பு பகுதியை மட்டும் மேல தூக்கி ரூப்பை பார்க்க போறோம். உங்களுடைய முழங்கைகள் ரெண்டும் உடம்பு ஒட்டின மாதிரி தான் இருக்கணும். உங்களால எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த போஸ்ல ஒரு ஃபியூ பிரெத்ஸுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு நல்ல ஆழமான சுவாசம் எடுத்து விட்டுட்டு திரும்பவும் முன் உடம்பு பகுதி கீழே கொண்டு. அடுத்த போஸ் பார்த்தோம்னா கேட் அண்ட் கவ் போஸ். அப்படின்னு நம்ம முட்டி போட்டு நின்றுட்டு கைகளை தரையில வச்சு சப்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா மேல் நோக்கி பார்க்க போறோம். மேல் நோக்கி பார்க்கும்பொழுது நம்மளுடைய முதுகு வளையணும். அடுத்தது கீழ் நோக்கி கொண்டு வந்துட்டு முதுக மேல இப்படி ஹம்ப் மாதிரி கொண்டு வரும். இட் இஸ் லைக் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம நம்மளுடைய ஸ்பைனை ஸ்ட்ரெச் பண்ணி கொடுப்போம். இது பண்றதன் மூலியமா சர்க்குலேஷனும் பெட்டர் ஆகும். நம்மளுக்கு இடுப்பு பகுதிக்கான பிளெக்சிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது ரொம்ப ஒரு அருமையான போஸ். மேல் நோக்கி பார்த்து நல்லா உங்க முதுகுல படுத்துட்டுங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு முழங்கால்களை மடக்கி உங்களுடைய பாதத்தை தரையில வச்சுட்டு ஜென்டலா பிரஸ் பண்ணிட்டு இடுப்பு பகுதியை மேல் நோக்கி தூக்க போறோம். மேல் நோக்கி தூக்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்மளால ஸ்ட்ரெச் பண்ணி தூக்க முடியுமோ தூக்கிட்டு ஹோல்ட் திஸ் பொசிஷன். ஒரு சில மூச்சுக்கள், ஆழமான மூச்சுக்கள் எடுத்து விட்டதுக்கு அப்புறம் கம்மிடும். இது மட்டும் இல்லைங்க, பிசிஓடியில இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட். சட்டுன்னு உடல் எடை குறையாது. இதுக்கும் யோகால ட்ரீட்மெண்ட்ஸ், சன் சல்யூட்டேஷன், அதாவது சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவோம். அது பண்ணும் பொழுது நம்மளுடைய உடல் எடை மேலாண்மைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது நம்மளுடைய மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாம கேலரிஸும் நிறைய நம்மளால பர்ன் பண்ண முடியும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது? ஸ்ட்ரெஸ் எப்படிங்க குறைக்கலாம்? அதுக்கும் யோகால வழி இருக்குதுங்க. மெடிடேஷன் இருக்கு, மூச்சு பயிற்சிகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம ரெகுலரா பண்ணும் பொழுது ஸ்ட்ரெஸ் குறையும். ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆனிச்சு அப்படின்னா நம்ம உடம்புல கார்டிசால் அப்படின்ற ஹார்மோன் ஜாஸ்தி ஆகும். அது ஆண்ட்ரோஜன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ஆண்ட்ரோஜன் லெவல்ஸ் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா பிசிஓடி வரும். இல்ல எனக்கு இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. காலார இயற்கையான இடத்துல செடிகள் கூட, இயற்கை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுவே உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை நல்லா குறைச்சு கொடுக்கும். இல்ல எனக்கு இதை கத்துக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா புக் கன்சல்டேஷன் எங்களுக்கு கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு ஏத்த மாதிரியான டெய்லர் மேட் சொல்யூஷன்ஸ், டெய்லர் மேட் ஆசனாஸ் நாங்க சொல்லிக் கொடுப்போம்.